வணக்கம் மக்களே. தக்காளி செடி தன்னால் முளைச்சிக்கு வந்துருச்சு. அந்த தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தக்காளி முளைச்சிருச்சு. நானே அதை நம்பலை, ஆச்சரியப்பட்டேன். நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கீரை செடி தன்னால் முளைச்சிச்சு. இந்த ஓஸு இந்த பைப்பில் இருந்து தண்ணி வந்துச்சுல, அது அப்படியே கீழே போனதில் எப்படியோ முளைச்சிக்கு வந்துருச்சு ஒரு தக்காளி செடி. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நிறைய வச்சதுனால இதில் பார்த்தா இங்கிட்ட ஒரு 5, 1 2 3 4 5, அப்புறம் இங்கே ஒரு 5, அப்புறம் இங்கே பார்த்தா பழுத்துருச்சு, அப்புறம் இங்கே ஒரு 3, அப்புறம் இங்கே ஒரு 3, அப்புறம் இங்கே ஒரு 2, அப்புறம் இங்கே ஒரு 3 பழுத்துருச்சு. ஆக மொத்தம் இங்கே பார்த்தா இங்கே ஒரு செமையாக காய்த்துள்ள காரணத்தினாலே இது என்ன ஜாதி தக்காளின்னு தெரில. சரி, இப்போதைக்கு பழத்தை மட்டும் பிடுங்குவோம். பிடுங்கி சுவைத்து பார்ப்போமா? நல்லா கனிஞ்சு ஆகா பழுத்து விட்டது. அதை அப்படி பிடுங்கி இதுவும் தன்னால் விழுந்துருச்சு. அப்படி வச்சுட்டு இன்னொரு பழமும் பழுத்துருச்சு, அதையும் பிடுங்கிடுவோம். இப்போ இதை அப்படியே போய் லைட்டாக குழாயை திருவி விட்டு அப்படி லைட்டாக கழுவி விட்டு குழாயை திருப்பி அடைச்சிருங்கோ. அப்படியே நம்ம இப்போ சுவைக்க போகிறோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, வேற வழியும் இல்லை. ஓகே, அடுத்த தக்காளி செடி அடுத்த பழத்தை பிடுங்குவோம்.